மற்றொரு அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். லைகா நிறுவனம் தொடர்பான வழக்கில் நடிகர் விஷாலின் வங்கி பரிவர்த்தனை தொடர்பான விவரங்கள் தற்பொழுது உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். லைகா நிறுவனம் தொடர்பான வழக்கில் நடிகர் விஷாலின் வங்கி பரிவர்த்தனை தொடர்பான விவரங்களை நீதிமன்றத்தில் தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கு விசாரணையை ஜூன் 7ஆம் தேதிக்கு இந்நிலையில் ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். லைகாவிற்கும் நடிகர் விஷாலிற்கும் இடையே நடைபெற்ற வங்கி பரிவர்த்தனை குறித்தான விவரங்கள் ஆய்வு செய்வதற்காக தற்போது உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அறிக்கையை நீதிமன்றம் நியமித்த ஆடிட்டர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது தாக்கல் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். வணக்கம். விஷால் பிலிம் ஃபேக்டரி பட தயாரிப்பு நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியர் அன்புசெழியனிடமிருந்து நடிகர் விஷால் வாங்கிய 21 கோடியே 29 லட்சம் ரூபாய் கடனை லைகா புரொடக்ஷன் நிறுவனம் ஏற்றுக்கொண்டு செலுத்தியது. அந்த தொகையை திருப்பி செலுத்தாத நடிகர் விஷாலுக்கு எதிராக லைகா நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி 15 கோடி ரூபாயை வழக்கு கணக்கில் டெபாசிட் செய்யவும் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யவும் நடிகர் விஷால் தரப்புக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை இரு நீதிபதி அமர்வும் இந்த உத்தரவை உறுதி செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது இருவருக்கும் இடையே நடைபெற்ற பண பரிவர்த்தனை குறித்து ஆய்வு செய்வதற்காக ஆடிட்டர் சி கிருஷ்ணா என்பவரை நியமித்து 3 ஆண்டுகளுக்கான வருமான வரி கணக்கு விவரங்களையும் இன்றைய நாள் வரைக்குமான வங்கி கணக்கு விவரங்களையும் தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி பி.டி. ஆஷா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது லைகாவிற்கும் விஷாலிற்கும் இடையே நடைபெற்ற பண பரிவர்த்தனை குறித்து ஆடிட்டர் சி கிருஷ்ணா ஆய்வு செய்த அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஆடிட்டரின் அறிக்கை குறித்து ஆராய தங்களுக்கு அவகாசம் வேண்டும் என்று விஷால் தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை வருகிற ஜூன் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.